الرحيم هذان خصمان اختصموا في ربهم فالذين كفروا قطعت لهم ثياب من نار يصب من فوق رؤوسهم الحميم يسهر به ما في بطونهم والجلود ولهم مقامع من حديد كلما أرادوا أن يخرجوا منها من غم أعيدوا فيها وذوقوا عذاب الحريق إن الله يدخل الذين آمنوا وعملوا الصالحات جنات تجري من تحتها الأنهار يحلون فيها من أساور من ذهب ولؤلؤا وَلِبَاسُهُمْ فِيهَا حَرِيرٌ. ஓதுங்க. சூரா ஹஜ்ஜுடைய 19வது 20வது 21வது 22வது ஆயத்துகள். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. هذان خصمان اختصموا في ربهم فالذين كفروا قطعت لهم ثياب من نار يصب من فوق رؤوسهم الحميم يسهر به ما في بطونهم والجلود ولهم مقامع من حديد كلما أرادوا أن يخرجوا منها من غم أعيدوا فيها وذوقوا عذاب الحريق. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சென்ற வசனங்களில் உலகத்தில் 6 வகையான கூட்டங்கள், அதில் ஒரு கூட்டம்தான் முஃமின்கள், சொர்க்கவாதிகள், மற்ற 5 கூட்டத்தினர்களும் நரகவாதிகள், அல்லாஹ் மறுமை நாளில் பிரிப்பான் என்று சொல்லிவிட்டு உலகத்தில் இருக்கக்கூடிய 9 வகையான படைப்புகளின் சஜிதாக்களை பற்றி அல்லாஹ் சொன்னார். அதில் வகசீருன் ஹக்க அலைஹில் அஸாப், அதிகமானவர்கள் மீது அதாபு கடமையாகிவிட்டது. இப்பொழுது உலகத்தில் பார்க்கும் பொழுது 2 கூட்டத்தினர்கள் தான் இருக்கிறார்கள். ஒன்று சுவர்க்கவாதிகள், அடுத்தது நரகவாதிகள். 3வது ஒரு கூட்டம் அல்லாஹுடைய பார்வையில் கிடையாது. சுவர்க்கவாதிகளுக்கு அரபியில் சொல்லுவது ஹைருல் பரியா, படைப்பினங்களில் சிறந்த படைப்பு.
நரகவாதிகளுக்கு ஷர்ருல் பரியா, படைப்பினங்களின் கெட்ட படைப்பு. அல்லாஹ் இந்த 2 பேரை பற்றித்தான் இந்த சூரத்துல் ஹஜ்ஜுடைய இந்த வசனங்களில் அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறார். ஹாதானி ஹஸ்மானி இக்தஸமு ஃபீ ரப்பிஹிம், 2 கூட்டம் அவர்களுடைய இறைவன் விடயத்தில் தர்க்கித்துக் கொண்டார்கள். இப்ப மூமின்களுடைய கூட்டம், காஃபிர்களுடைய கூட்டம். இந்த ஆயத் இறங்குவதற்கான காரணம் இருக்கிறது, சபபு நுசூல் என்று சொல்லுவோம். ஏன் இந்த ஆயத் இறங்கியது? புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ், அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், இந்த ஆயத் இறக்கப்பட்டது பத்ருடைய யுத்த காலத்தில். இந்த ரமதான் நடந்ததுதான் பத்ர். பத்ருடைய யுத்த காலத்தில் யுத்தம் தொடங்குவதற்கு முன்னால் முபாரஸா நடக்கும். முபாரஸா என்றால் மல்யுத்தம். ஆரம்பமாக 3 முஸ்லிம்களும் 3 காஃபிர்களும் மோதினார்கள். முஸ்லிம்களில் 3 பேர் யார்? ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு, 2வது அலி ரலியல்லாஹு அன்ஹு, 3வது உபைதா ரலியல்லாஹு அன்ஹு. இந்த 3 பேரும். காஃபிர்களில் 3 பேர் யார் யார்? உத்பா, ஷைபா, வலீத். இந்த 3 பேரும் தான் முதலாக மோதியவர்கள். அதற்கு பிறகுதான் இதில் 3 காஃபிர்களும் கொலை செய்யப்பட்டார்கள். ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு, இதே போன்று உபைதா ரலியல்லாஹு அன்ஹு, உத்பா, ஷைபா, வலீதை கொலை செய்து விட்டார்கள். அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், இவர்களுடைய விடயத்தில் தான் இந்த ஆயத் இறங்கியது. ஹாதானி ஹஸ்மானி இக்தஸமு ஃபீ ரப்பிஹிம், அல்லாஹ்வுக்காக போராடியவர்கள் தானே. இமாம் ஹாக்கிம் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவார்கள், ஃபீனா நஸலத் ஹாதிஹில் ஆயா, எங்களுடைய விடயத்தில் தான் இந்த ஆயத் இறங்கியது. எது? பத்ரிலே நாங்கள் முபாரஸா மல்யுத்தம் செய்தோம். எங்களுடைய விடயத்தில் தான் ஹாதானி ஹஸ்மானி இக்தஸமு ஃபீ ரப்பிஹிம். இமாம் ஹாக்கிம் அலி ரலியல்லாஹு அன்ஹு மூலமாக இன்னொரு ஹதீஸை அறிவிக்கின்றார்கள். பத்ருடைய யுத்தத்தில் நடந்த அந்த முபாரஸா மல்யுத்த விடயத்தில் தான் இந்த ஆயத் இறங்கியது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், இந்த ஆயத் வேதக்காரர்கள், தௌராத் இன்ஜீல் கொடுக்கப்பட்ட யூத கிறிஸ்தவர்கள் விடயத்தில் இறக்கப்பட்டது. இவர்கள் முஸ்லீம்களை பார்த்து, முஃமின்களை பார்த்து சொன்னார்கள், நஹ்னு அவுலா பில்லாஹி மின்கும், முஸ்லீம்களே நாங்கள் தான் உங்களை விட அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்கள். எங்களுடைய புத்தகம் தௌராத் இன்ஜீல் தான் குர்ஆனை விட முன்னால் இறக்கப்பட்டது. எங்களுடைய நபி மூசா ஈசா அலைஹிஸ்ஸலாம், உங்களுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறக்கப்படுவதற்கு முன்னால் இறக்கப்பட்டது. அதனால் நாங்கள் தான் சிறந்தவர்கள். அப்பொழுது மூமின்கள் விடுவார்களா? மூமின்கள் முஸ்லீம்கள் சொன்னார்கள், நாங்க தான் அல்லாஹ்வுக்கு தகுதியானவர்கள். ஏனென்றால் நாங்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமையும் நம்பி இருக்கிறோம். உங்களுடைய நபிமார்கள் மூசா ஈசா அலைஹிஸ்ஸலாமை நம்பி இருக்கிறோம். அல்லாஹ் எங்களுக்கு குர்ஆனை இறக்கியிருக்கிறான் என்று இந்த 2 பேரும் முஃமின்களும் வேதக்காரர்களும் தங்களுக்கிடையில் கருத்து வேறுபாடு அடைந்து கொண்டார்கள். இப்பொழுதுதான் அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்கினான். ஹாதானி ஹஸ்மானி இக்தஸமு ஃபீ ரப்பிஹிம், அல்லாஹ்வுடைய விடயத்தில் 2 கூட்டங்கள் அவர்கள் ஹஸ்ம் செய்து கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய சிஃபாத்துடைய விடயத்தில் அவர்கள் தங்களுக்கிடையில் மோதிக்கொண்டார்கள். ஹாதானி ஹஸ்மானி இக்தஸமு ஃபீ ரப்பிஹிம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு
யாரெல்லாம் அல்லாஹுவை ரசூலை மறுத்தார்களோ, கியாமத்தை குர்ஆனை மறுத்து வாழ்கிறார்களோ, இவர்களுக்கு அல்லாஹ் 6 வகையான தண்டனைகளை அல்லாஹ் தயாரித்து வைத்திருப்பதாக இந்த சூரத்துல் ஹஜ்ஜிலே அல்லாஹ் தெளிவுபடுத்தியிருக்கின்றான். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, உலக மனிதர்களை இந்த நரகத்தை விட்டு பாதுகாப்பது என்னுடைய உங்களுடைய கடமை. குர்ஆனை விளங்கிய தஃப்சீர் படித்த எங்களுடைய கடமைதான் உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து மனிதர்களையும் இந்த நெருப்பை விட்டு பாதுகாக்க வேண்டும். அது சாதாரண ஒன்றல்ல. இரக்கத்தோடு பாடுபட வேண்டும். தாயிகள், அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கும் அழைப்பாளர்கள், சுவர்க்கத்தின் பக்கம் அழைக்கும் அழைப்பாளர்கள், நாங்கள் உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனையும் எவ்வாறு ஒரு மிருகம், ஒரு பூனை, ஒரு நாய் நெருப்பில் விழுவதை நாங்கள் ஒரு நாள் விரும்ப மாட்டோம். அது நெருப்பில் விழுந்து எரிந்தால் எப்படியோ நாங்கள் பாதுகாத்து விடுவோம். மனிதன் நாயை விட பூனையை விட பொறுமதியானவன். மனிதன் மிக பொறுமதியானவன் மனிதன். ஆனால் ஒவ்வொரு நாளும் சகோதரர்களே நரகத்தின் பால் போய்கொண்டே இருக்கிறார்கள். யாரெல்லாம் அல்லாஹுவை மறுத்தார்களோ, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை மறுத்தார்களோ, யாரெல்லாம் குர்ஆனை மறுத்தார்களோ, அவர்களுக்கு அல்லாஹ் 6 வகையான தண்டனை இருப்பதாக இந்த ஆயத்துகளில் அல்லாஹ் எச்சரிக்கை செய்கின்றான். இதில் முதலாவது எச்சரிக்கை என்ன தெரியுமா? குத்திஅத் லஹும் சியாபும் மின் நார். இரண்டாவது யுஸப்பு மின் ஃபௌகி ரூஸிஹிமுல் ஹமீம். மூன்றாவது யுஸ்ஹரு பிஹி மா ஃபீ புதூனிஹிம் வல் ஜுலூத். நான்காவது வலஹும் மகாமிஉ மின் ஹதீத். ஐந்தாவது குல்லமா அராது அன் யக்ருஜூ மின்ஹா மின் கம்மின் உஈது ஃபீஹா. ஆறாவது வதூகு அஸாபல் ஹரீக். இந்த 6 வகையான தண்டனையை கொண்டு அல்லாஹ் எச்சரிக்கின்றார். இந்த நரகத்தில் இந்த 6 வகையான தண்டனை அல்லாஹுவை மறுத்தவர்களுக்கு கொடுக்கப்படும். முதலாவது வகையான தண்டனை என்ன? குத்திஅத் லஹும் சியாபும் மின் நார். நரகத்திலான நெருப்பாலான ஆடை அவர்களுக்கு அணிவிக்கப்படும். முதலாவது சூரத்துல் ஹஜ்ஜிலேதான் அல்லாஹ் நரகவாதிகளுடைய ஆடை, சுவர்க்கவாதிகளுடைய ஆடை, 2 ஆடைகளையும் பற்றி சொல்லியிருக்கிறார். அடுத்த வசனத்திலே வலிபாசுஹும் ஃபீஹா ஹரீர். சுவர்க்கவாதிகளின் ஆடை பட்டாக இருக்கும் என்று அல்லாஹ் சொர்க்கவாதிகளுடைய ஆடையையும், நரகவாதிகளுடைய ஆடை குத்திஅத் லஹும் சியாபும் மின் நார், நெருப்பாலான ஆடை அணிவிக்கப்படும். நரகத்துக்கு போறது என்பது சாதாரண விடயமில்லை. அல்லாஹ் முழு மனித சமூகத்தையும் ஜின்களையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. நரகத்துக்கு போறதுக்கு முன்னால் உலகத்தில் எங்களுக்கு தெரியும் ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னால ஆடைகள் மாற்றப்படும். உலகத்தில் கடூழிய சிறை தண்டனைகள் இருக்கிறது. பாரிய தண்டனைகளுக்குரிய சிறைகள் எல்லாம் உலகத்தில் தீவுகளில் இருக்கிறது. பெரும் பெரும் மிக பயங்கரமான ஜெயில்கள் இருக்கிறது. எல்லா ஜெயில்களை விட பயங்கரமானதுதான் நரகம். இந்த நரகத்துக்கு செல்வதற்கு முன்னால் ஆடை மாற்றப்படும். அந்த ஆடை நெருப்பாலான ஆடை. நெருப்பு ஆடை இருக்கிறதா? உலகத்தில் இருக்கிறதே நெருப்பு ஆடை. அது சுட்டுக்கொண்டே இருக்கும். தோல் கருகி தோல் மாறிக்கொண்டிருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து இப்ராஹீமிலே சராபீலுஹும் மின் கத்ரான்
وَتَغْشَى وُجُوهَهُمُ النَّارُ. தாராளான ஆடைகள். தார் இருக்குது, பாதைகளுக்கு போடுவோமே கருப்பு கலர் தார், எவ்வளவு சூடாக இருக்கு. தாராளான ஆடைகள், நெருப்பு ஆடைகள். சூரா அராஃபிலே அல்லாஹ் 41வது ஆயத்திலே சொல்கிறான், லஹும் மின் ஜஹன்னம மிஹாத் வமின் ஃபௌகிஹிம் கவாஷ். மிஹாத் நரகத்தாலான. முதலாவது சகோதர சகோதரிகளே, யார் அல்லாஹ்வை மறுத்தார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய தண்டனை என்ன? அவர்களுடைய ஆடை குத்திஅத் லஹும் சியாபும் மின் நார். இரண்டாவது யுஸப்பு மின் ஃபௌகி ரூஸிஹிமுல் ஹமீம். அவர்களுடைய தலைகளுக்கு மேலால் ஹமீம் என்ற சுடு தண்ணீர் தலையில் ஊற்றப்படும். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் பாதுகாக்குவார். ஹமீம் என்றால் முடி உற காய்ச்சப்பட்ட தண்ணீர். அதற்கு மேல தண்ணியை காய்ச்ச முடியாவிட்டால் அதற்கு சொல்வது ஹமீம். குர்ஆன்ல அல்லாஹ் ஹமீம 2 விடயங்களுக்கு அல்லாஹ் பயன்படுத்தியிருக்கிறார். ஒன்று, முடிவுற காய்ச்சப்பட்ட தண்ணீர் ஹமீம். இரண்டாவது, மிக நெருங்கிய நண்பனுக்கும் ஹமீம் என்று சொல்றது. லா யஸ்அலு ஹமீமுன் ஹமீமா. நெருங்கிய நண்பனிடம் கூட அந்த நாளில் எதுவும் கேட்க மாட்டான். ஹமீம் என்பது இந்த ஹமீம் இரக்கம் இல்லையா அல்லாஹ்? அர்ஹமுர் ராஹிமீன் இல்லையா அல்லாஹ்? தாயை விட இரக்கம் இல்லையா? உலகத்துல முடிஞ்சு சகோதரர்களே. அல்லாஹுடைய இரக்கம் உலகத்துல தான். அல்லாஹ் ரஹ்மான் உலகத்துல தான். எப்பொழுது மரண வேலை வந்து விடுமோ அல்லாஹ் ரஹீம். அதோடு முஸ்லீம்கள் மீது முஃமின்கள் மீதுதான் இறக்கப்படுவான். மற்ற யார் மீதும் அல்லாஹ் இறக்கப்பட மாட்டான். அவ்வாறு இறக்கப்படுவதாக இருந்திருந்தால் அல்லாஹ் அபூ தாலிபின் மீது இறக்கப்பட்டிருப்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன அஹ்வன அஸாபின் நார். நரகத்துடைய ஆக கடைசி தண்டனை தான் அபூ தாலிபுக்கு வழங்கப்படும். நெருப்பாலான 2 செருப்புகள் அணிவிக்கப்படும். அபூ தாலிபுடைய மூளை கொதிக்க தொடங்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை 8 வயதிலிருந்து 50 வயது வரையும் வளர்த்தவர், பார்த்தவர், திருமணம் முடித்து கொடுத்தவர். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய இரக்கம் கோபமாக மாறிவிடும். இரண்டாவது அல்லாஹ் சொல்கிறான், யுஸப்பு மின் ஃபௌகி ரூஸிஹிமுல் ஹமீம். அவர்களுடைய தலைகள் மீது சுடு தண்ணீர் ஊற்றப்படும். ஹதீஸ்கள்ல வந்திருக்கிறது. இப்னு ஜரீர் திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், அன் அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال إن الحميم ليصب على رؤوسهم فينفذ الجمجمة حتى يخلص إلى جوفه فيسلط ما في جوفه حتى يبلغ قدميه وهو السهر ثم يعاد كما كان. சகோதரர்களே, சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தலையின் மீது சுடு தண்ணீர் ஊற்றப்படும். ஊற்றியதோடு அது மண்டை ஓடை ஓட்டையாக்கும். ஜம்ஜமா, ஜமாஜிம் என்றால் மண்டை ஓடு. இது அப்படியே ஓட்டை ஆக்கிரும் அந்த சுடு தண்ணீர். அது அப்படியே அந்த தண்ணீர் வயிற்றுக்குள் செல்லும். வயிற்றில் உள்ள எல்லாவற்றையும் கலட்டிவிடும். அது அவ்வாறே பாதங்களால் வெளிவரும். இதற்குத்தான் அரபில் சஹர் என்று சொல்றது அடுத்த ஆயத்திலே வரும். பிறகு திரும்ப மாற்றும் யுஆது கமா கான். திரும்ப வயிறு தலையெல்லாம் சரி வரும். திரும்ப ஊற்றப்படும். அல்லாஹ் பாதுகாக்கும். உலகத்துடைய சிறிய தண்ணியை கூட தாங்க முடியாத நாங்கள் எப்படி தாங்க போகிறோம்? அதனால் முஸ்லீம்கள், இதை விளங்கிய முஸ்லீம்கள் சகோதரர்களே, விளங்கப்படுத்துங்கள். குர்ஆனை விளங்கப்படுத்துவது என்னுடைய கடமை மாத்திரமல்ல, முஸ்லிமாக பிறந்த ஒவ்வொருவருடைய கடமை. உலமாக்களுடைய கடமை மாத்திரமல்ல.
ரமதானுடைய காலம் குர்ஆனை ததப்புரோடு ஓதுவோம், விளங்கி ஓதுவோம். விளங்கி ஓதினால் கண்களால் கண்ணீர் வரும். ஒவ்வொரு ஆயத்தும் கண்ணீரை, அல்லாஹுடைய கலாமி கண்ணீரை வடிக்க வைக்கும். ஆக சகோதர சகோதரிகளே, இரண்டாவது வகையான தண்டனை யுஸப்பு மின் ஃபௌகி ரூஸிஹிமுல் ஹமீம், அவர்களுடைய தலைகளுக்கு மேலால் சுடு தண்ணீர் ஊற்றப்படும். மூன்றாவது வகையான தண்டனை வேற ஹதீஸ்களில் வந்திருக்குது. ஹமீம், தாகம் தாங்க முடியாமல் ஹமீமை அந்த மனிதன் குடிக்க எடுப்பான். இன்றைக்கு நாங்கள் ரமதான்ல தாகத்தோடு இருக்கிறோம், அல்லாவுக்காக தாகத்தோடு இருக்கோம். இன்ஷா அல்லாஹ் கியாமத்துடைய தாகத்தை விட்டும் அல்லாஹ் எங்களை பாதுகாப்பான். கியாமத்துடைய தாகத்தை விட்டும் அல்லாஹ் ஒவ்வொரு முஸ்லிமையும் பாதுகாப்பான். தாகத்தோடு இருக்கிறோம், இன்ஷா அல்லாஹ் அங்கு குடிக்கலாம். பொறுமையாக இருக்கிறோம். உலகத்தில் சகோதரர்களே, நோன்பு பிடிக்காதவர்கள் பாவம், தொழாதவர்கள் பாவம், ஹஜ் செய்யாதவர்கள் பாவம், குர்ஆனை விளங்காதவர்கள் பாவம், இறக்கப்பட வேண்டும் இவர்கள் மீது. அல்லாஹ் நரகவாதிகள் தாகத்தின் காரணமாக ஹமீமை கொண்டு வருவார்கள், குடிப்பதற்கு வாய்க்கு பக்கத்தில் கொண்டு வருவார்கள். தாகம் தாங்க முடியாமல் ஃபர்வத்த வஜி, முகத்துடைய சதைகள் எல்லாம் அப்படியே தண்ணீரிலே விழுந்துவிடும். அந்தளவு அகோரமாக இருக்கும். இவைகள் எல்லாம் ஏன் நாங்கள் விளங்கப்படுத்துகிறோம் என்றால், உம்மத்தை, சமூகத்தை பாதுகாப்பதற்காக. அல்லாஹ் மூன்றாவது வகையான தண்டனையை சொல்கிறான். யுஸ்ஹரு பிஹி மா ஃபீ புதூனிஹிம் வல் ஜுலூத், யுஸ்ஹரு பிஹி மா ஃபீ புதூனிஹிம், வயிறுகள் இருக்கிற எல்லாவற்றையும் அந்த சுடுதண்ணி கலட்டிவிடும். இது காவிய கதை இல்லையே, பேக்கதை இல்லை. இதெல்லாம் கடந்து போவதற்கு, வேகமாக ஓதிட்டு போறதுக்கு விளங்கும். யுஸ்ஹரு பிஹி மா ஃபீ புதூனிஹிம், வயிறுகள் இருக்கக்கூடிய அனைத்தையும் அது கலட்டிவிடும். வல் ஜுலூத், தோள்களை கலட்டும் அது. குல்லமா நضجت جلودهم بدلناهم جلودا غيرها. அல்லாஹ் சொல்றான், ஒரு தோல் எரிந்து முடிய மறு தோலை நாங்கள் மாற்றுவோமேன், நீங்கள் வேதனை ருசிப்பதற்காக. அதனால்தான் சகோதரர்களே, மக்ரிப தொழுதுட்டு சுபக தொழுதுட்டு 7 தடவை அல்லாஹும்ம அஜிர்னி மினன் நார், அல்லாஹும்ம அஜிர்னி, யா அல்லாஹ் நரகத்தை விட்டு என்ன பாதுகார், யா அல்லாஹ் நரகத்தை விட்டு என்ன பாதுகார், யா அல்லாஹ் நரகத்தை விட்டு என்னை பாதுகார், நரகத்தை விட்டு என்ன பாதுகார். மன்றாடணும் அல்லாஹ் இடத்துல. நாங்க எங்களை பாதுகாத்து கொள்றதோட எங்களோட குடும்பத்தை, கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, குடும்பத்தை நரகத்தை விட்டு பாதுகாக்கும். அதற்கு பிறகு மனித சமூகத்தை பாதுகாக்க வேண்டும். மனித சமூகத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மஸலி வ மஸலுக்கும் கமஸலி ரஜுலின் இஸ்தௌகத நாரா, எனக்கும் உங்களுக்கும் உதாரணம் நெருப்பை மூட்டிய ஒரு மனிதனை போல. அந்த மனிதன் அந்த நெருப்பில் பூச்சிகள், ஈசல்கள் விழும் பொழுது அவைகள் விழாமல் அவன் தடுக்கின்றான். ஆனால் அவனுடைய கைகளை மீறி அவைகள் விழுகின்றன. சகோதரர்களே, எவ்வளோ சொன்னாலும் எவ்வளோ பேசினாலும் சிலர் கேட்க மாட்டார்கள். பாவம் அவர்கள் நரகத்தின் பக்கம் சென்று கொண்டிருக்கிறார்கள். இவ்வளோ பயங்கரமான தண்டனைகளை அவர்கள் அனுபவிக்க வரும் என்பது சூரா ஹஜ் எங்களுக்கு விளங்கப்படுத்தக்கூடிய விடயம். மூன்றாவது தண்டனை தான் யுஸ்ஹரு மா ஃபீ புதூனிஹிம் வல் ஜுலூத், தலையில் சுடுதண்ணியை ஊத்தியதோடு அந்த தலை மண்டையோடு ஓட்டையாக மாறி அப்படியே வயிற்றுக்குள் சென்று வயிற்றுக்குள் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும்
அப்படியே வெளியாக்கும் பாதத்தால் தோள்கள் எல்லாம் கருகிவிடும். யார் அழைக்கிறது சகோதரர்கள்? யார் அழைக்கிறது? தாயும் இல்லை, முஜீபும் இல்லை, யாரும் பதில் சொல்லாத ஒரு நாள். அந்த நாளுக்காக தான் நாங்கள் உலகத்தில் தயாராகிறோம். வாழ்க்கை நோக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த நாள் மஷ்ஹதுன் அதீம், மிக பிரமாண்டமான நாள், மிக முக்கியமான நாள். அந்த நாளுக்காக தான் உலக முஸ்லீம்கள் தயாராகிறார்கள். சகோதரர்களே, 4வது வகையான தண்டனை அல்லாஹ் சொல்கிறான், வலஹும் மகாமிஉ மின் ஹதீத். இரும்பாலான சுத்தியல்கள் இருக்கிறது. அப்ப சின்ன ஒரு படைப்பு தானே மனிதன். இல்லை, நரகத்துக்கு செல்லும் பொழுது படைப்பு மாறிவிடும். இந்த உயிர் ரூஹ் அங்கு போடப்படும், உடம்பு மாறிவிடும். நரகத்துக்கு இந்த 6 அடி உடம்பு செல்வது கிடையாது. நிறைய ஹதீஸ்கள் வந்திருக்கிறது. நரகவாதியோட பல், நரகவாதிகளுடைய இந்த ஷோல்டர், இந்த தோல் புயங்கள் எவ்வளவு தூரமானது என்றெல்லாம் ஹதீஸ்கள் வந்திருக்கின்றன. பெரும் படைப்பாக மாற்றப்பட்டுதான் அல்லாஹ் நரகத்தில் போடுவார். அவர்களை சுத்தியலால் அடிக்கப்படும். வலஹும் மகாமிஉ மின் ஹதீத். 4வது தண்டனை சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இமாம் அஹ்மத், அபு சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு மூலமாக அறிவிக்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லவ் அன்ன மிக்மஅன் மின் ஹதீத், இரும்பாலான அந்த சுத்தியல், வுதிஅ ஃபில் அர்த், பூமியில கொண்டு வந்து வைக்கப்பட்டு, ஃபஜ்தமஅ லஹு ஸகலான், மனித ஜின்கள் எல்லாம் சேர்ந்து அந்த மிக்மா, அந்த நரகத்தில் கொடுக்கக்கூடிய சீல்கள் இருக்குது, உடம்புகள் எரிந்து வடியும் செயல்கள், உடம்புகள் எரிந்து சீல்கள் வடியும். இந்த சீல் எடுத்து சகோதரர்களே அவங்களுக்கு குடிக்க கொடுக்கப்படும். அந்த ஒரு வாளி சீல் எடுத்து உலகத்தில் வீசப்பட்டால் உலகமே நாத்தமாக மாறிவிடும். அல்லாஹ் எங்களை கேள்வி கணக்கு இல்லாம சொர்க்கத்துக்கு அனுப்பணும். அதுக்கு நாங்கள் பாடுபடும், அதுக்குத்தான் நாங்கள் முயற்சி பண்ணோம். கேள்வி கணக்கில் மாட்டிக்கொள்ளக்கூடாது. தேவையில்லாத வேலைகளில் உலகத்தில் ஈடுபட்டக்கூடாது. ஒரு நாள் தேவையில்லாத வேலைகளில் ஈடுபட்டு எங்களை நாங்கள் மாட்டிக்கொள்ளக்கூடாது. மின் ஹஸ்னி இஸ்லாமில் மர்இ தர்குஹு மா லா யஅனி. அழகான இஸ்லாம் தேவையில்லாத விடயங்களை விட்டும் தவிந்து வாழ்வதாகும். ஆகவே சகோதர சகோதரிகளே, 4வது வகையான தண்டனை வலஹும் மகாமிஉ மின் ஹதீத், இரும்பாலான சுத்தியலால் அடிக்கப்படும். 5வது வகையான தண்டனை, கவலை முடியுமா? கஷ்டம் முடியுமா? முடியாது. உலகத்தில் தூங்கினா கொஞ்சம் கவலை முடிஞ்சிடும். நோயாளிகள் சொல்லுவாங்க, மரணிச்சா முடிஞ்சுதானே. அங்க முடியாது சகோதரர்களே. குல்லமா
ஹரீக, நெருப்பை நீங்க ருசியுங்க, எரியக்கூடிய தண்டனை ருசியுங்கள் என்று சொல்லப்படும். வதூகு அதாபல் ஹரீக, சூரா சஜ்தாவுல் அல்லாஹ் சொல்றா என்ன, وقيل لهم ذوقوا عذاب النار الذي كنتم به تكذبون, அவர்களை பார்த்து சொல்லப்படும் நெருப்ப ருசிங்க, அதாபன் நார ருசிங்க. குர்ஆன்ல பல இடங்கள் அல்லாஹ் சொல்றான் ருசிங்க ருசிங்க என்று சொல்லப்படும். வதூகு அதாபல் ஹரீக, இந்த 6 வகையான தண்டனையும் அல்லாஹ்வை மறுத்தவர்களுக்கு இருக்கிறது. இதில் சகோதரர்களே, இதைத்தான் அல்லாஹ் சூரா ஹஜ்ஜுடைய 18வது வசனத்திலே எங்களுக்கு தெளிவுபடுத்தி விட்டான். இந்த 6 வகையான தண்டனைகள் யாருக்கு? ஹாதானி ஹஸ்மானி இஹ்தஸமு ஃபீ ரப்பிஹிம் فالذين كفروا قطعت لهم ثياب من نار